1213 வரை எகிப்தை ஆட்சி செய்தார். அவரது கடல் மக்கள் மீதான வெற்றி எகிப்திய நினைவு மன்னங்களில் கல் சிற்பங்களாக பொறிக்கப்பட்டுள்ளது. பதிவுகளின்படி ராமசேசும் அவரது மகன் இளவரசர் மெர்னேப்தாவும் கடல் மக்களுடன் கடுமையான போரில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த மோதலின் விவரங்கள் மிக குறைவு. எகிப்தியர்கள் அவர்கள் வடக்கிலிருந்து கடல் வழியாக வந்தனர் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளனர். அவர்கள் வந்த நாடுகளாக லூகா, எகுவிஷ், ஷேரிடன் டெரேஸ் போன்ற பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் அவை வரலாற்றில் வேறு எங்கும் இடம்பெறவில்லை. இவர்கள் யார் என்பதை பற்றிய பல கோட்பாடுகள் உள்ளன, ஆனால் உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. சிலர் அவர்கள் கிரேக்கத்தின் தொலைந்த நகர நிலப்பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் என நம்புகின்றனர். மற்றவர்கள் அவர்கள் பிலிஸ்தியர்கள், எட்ரூஸ்கன்கள் அல்லது மினோன்களுடன் தொடர்புடையவர்கள் என கூறுகின்றனர். இன்னும் சிலர் அவர்கள் முற்றிலும் தெரியாத ஒரு இனமாக இருந்திருக்கலாம், வரலாற்றில் வேறு எங்கும் பதிவு செய்யப்படாதவர்கள் என நம்புகின்றனர். கடல் மக்கள் அவர்கள் தோன்றிய அதே மர்மத்துடன் மறைந்துவிட்டனர். கிமு 1178 பாரவோ ராமசேஸ் அவர்களை தோற்கடித்த பின் அவர்களை பற்றிய பதிவுகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டன. சிலர் அவர்கள் பின்னர் பிற சமூகங்களில் கலந்துவிட்டார்கள் என கூறினாலும் அதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. இது இன்றும் ஒரு மர்மமே. பெர்ஷிய வளைகுடா. பிர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த தொல்பொருள் ஆய்வாளர் ஜெஃப்ரி ரோஸ் தலைமையிலான புதிய ஆராய்ச்சிப்படி பெர்ஷிய வளைகுடா ஓயாசிஸ் என்பது மனிதன் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறிய பின்பு சுமார் 75,000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதகுலத்தின் முதல் பெரிய குடியிருப்புகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம். ரோஸ் மற்றும் அவரது குழுவின் கருத்துப்படி அந்த பகுதி ஒரு காலத்தில் இங்கிலாந்தின் அளவிற்கு சமமான பசுமை நிலப்பரப்பு, நதிகள், ஓடைகள், இனிய நீரூற்றுகள் நிறைந்த ஒரு அமைதியான ஈதன் தோட்டம் போன்றதாகும். போர், பசி எதுவுமின்றி மனித வாழ்க்கையின் ஸ்வர்க்கம். இந்த நாகரிகம் 1000 கணக்கான ஆண்டுகள் செழித்து வளர்ந்தது. ஆனால் சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு கடல் மட்டம் உயர்ந்து அந்த முழு பரப்பையும் முழுவதுமாக விழுங்கியது. இது புராண கதையாக தோன்றினாலும் தொல்பொருளாதாரங்கள் நாளுக்கு நாள் வலுவடைகின்றன. ஜெப்பேல் பையா என்கிற இடத்தில் விஞ்ஞானிகள் 125,000 ஆண்டுகள் பழமையான பாறையுக குடியிருப்புகளை கண்டுபிடித்துள்ளனர். இது மனிதர்கள் அந்த பகுதியில் மிகவும் பழமையான காலத்திலிருந்தே வாழ்ந்து வந்ததை நிரூபிக்கிறது. அதே நேரத்தில் கேள்வி எழுகிறது, அது ஒரு மேம்பட்ட நாகரிகமா, வெள்ளத்தால் அழிக்கப்பட்டதா, அல்லது முதலில் கலாச்சாரத்தை உருவாக்க தொடங்கிய ஒரு ஆரம்ப சமூகமா என்பதை தீர்மானிப்பது கடினம். ஏனெனில் இப்போது அது எல்லாம் கடலடியில் புதைந்துள்ளது. சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மகா வெள்ளப்பேரழிவுக்கு பின்பு பெர்ஷிய வளைகுடா கரைகளில் 60க்கும் மேற்பட்ட புதிய குடியிருப்புகள் தோன்றின. இது ஒரு மாபெரும் இடமாற்றம் நடந்ததை காட்டுகிறது. மக்கள் புதிய கடற்கரை நகரங்களை நிறுவி புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அந்த நகரங்களில் கல் வீடுகள், மண்பாண்டங்கள், வாணிப வலைப்பின்னல்கள், வீட்டுக்கன்றுகள் மற்றும் கூடவே உலகின் முதல் கடல் பயண கப்பல்கள் இருந்திருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். இந்த ஆதாரங்கள் அனைத்தும் சேர்ந்து பார்க்கும்போது உலகளாவிய மகா வெள்ளம் என்ற கோட்பாட்டை இன்னும் நம்பத்தகுந்ததாக ஆக்குகின்றன. ஆனால் ஒரு சிக்கல் உள்ளது. பெர்ஷிய வளைகுடா இன்னும் நீருக்குள் மூழ்கியே இருக்கிறது.